ரீட்ரோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா கங்குவா மாதிரி பூத்துக்கிட்டா எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம வந்து சூர்யா இருக்காருல்ல, அவர் வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதனால வந்து ஒருத்தர் தத்தெடுக்கிறவன் ஒரு ரவுடி. அதனால இவர் வளர போது ரவுடியா ஒரு எமோஷனே இல்லாம சிரிக்கிறதா அழுகிறதா எதோ தெரியாம ஒரு மாதிரி முரட்டுத்தனமே அலையிறாரு. இப்படி அலைய போது நடுவில் ஒரு பொண்ணு வந்து, எப்பா இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் கெட்டது, இது பண்ணாத, அது 100 வருஷம் வாழணும் சொல்லி இவரை வந்து மாத்தி மண்டையை குழப்பி இதை பூஞ்சிக்கிட்டு நம்ம சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் போக வேண்டாம், நம்ம இனிமேல் திரிஞ்சு வாழுவோம் சொல்லி வாழ பாக்குறாரு. நீ பேசல, அந்த பொண்ணு பேசு. இவனுங்க வந்து கெடுக்க பாக்குறானுங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. சொல்ற அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கதை சொல்ற அளவுக்கு பெருசா கிடையாது. ஆனா இதை படத்தோட கதை என்ன கேவலமா இருந்தாலும் அதை டெலிவரி பண்ண விதமும் கேவலமா இருக்கு. இவர் வந்து கதை யோசிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து உலகம் இந்த விதம் வந்து நல்லாவே இல்லை. டெலிவரி பண்ண விதமோ எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போது அந்த என்னடா வந்து அந்த பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்புற மாதிரி ரொம்ப வந்து ஏதோ குழப்பி அடித்த மாதிரி இருக்குது படம். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். ஆனால் ஒரு அதுதானே பெண்கள் அப்புறம் திங்கள் கை போறந்தா பொங்கல் சூரியனுக்கு படைக்கதான் சக்கர நார்மல் ஆடியன்ஸ் படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரிலடா, எனக்கு சத்தியமாக புரியலனா. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி இருந்துச்சு. பட் ஆனா டெலிவரி பண்ண விதம் கரெக்டா இல்ல, ரொம்ப பெருசா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் மட்டும் ஏதோ கரெக்டா இருந்திருக்காங்க வழியே, வேற எதுவுமே பெருசா பண்ணல. இந்த டெக்னிக்கலா வச்சா பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கேமராமேனா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருந்தாங்க. கலர் கிரேடிங் எல்லாமே பக்கா. டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரி இதெல்லாம் வரப்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மட்டமா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா கனிமா சாங்கு, வேற நம்ம ஆச்சி சந்தர்கட்ட, அதெல்லாம் கனிமா சாங்கம், வேற என்னது இந்த நீ தான் எங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா போட்டுருந்துருச்சு. எல்லா பாட்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. இதை பார்க்க போது படம் பார்த்தீங்கன்னா இவர்னாலே வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து நல்லா தூக்கி கொடுக்குது. லியோ படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்த உட்காந்து 100 பேர் அடிக்கிறது, இந்த சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுனால வர டேரக்டர்லாம் அப்படியே வைக்காங்க. 100 பேர் அடிக்கிற மாதிரி, 200 பேர் அடிக்கிற மாதிரி, ஒருத்தன் வந்து 10 பேர் 100 பேர் அடிக்கிற மாதிரி வந்து எல்லாரும் அப்படிதான் வைக்காங்க. இந்த பழைய பாட்டு இப்படிலாம் வச்சு வந்து படத்தையே கெடுத்து விட்டுறாங்க. அந்த வெட்டு புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அடுத்தால ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிறவங்களுக்குலாம் அப்படி கேவலமாக பண்ணல, ஆனால் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு அப்பா ஸ்டேஜில் சொன்னார், சூர்யா தவிர வேற எவனா நடிக்க முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாவே நடிச்சிருக்காரு. நம்ம சும்மா வாய்த்தாவிட விடாமல் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்க போது ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூர்யா முக்கியமாக சொல்லணும்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. படத்தோட வில்லன் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வில்லன் 15 வில்லன் இருப்பாங்க போல. ஏன்னா ஒரு படத்தில் எத்தனை வில்லன் இருப்பாங்க? 1 மிஞ்சி போனால் 1 2. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாமே நான் வில்லன் நினைச்சிட்டு இருக்கானுங்க. சூர்யா அப்போ ஒரு வில்லன், சூர்யாவோட இடத்துல ஒரு வில்லன் வருவான், அவன் ஒரு வில்லன். வாத்தியார பார்க்கணும். எந்த வாத்தியார? ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? அவனுக்கு மேல ஒரு வில்லன், பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. அவனுக்கு மேல ஒரு வில்லன். என்ன பெரிய வாத்தியார பார்க்கணுமா? எத்தனை வில்லனா டே. ஆனா கடைசியில ஒரு வில்லன் ஒருத்தனுக்கு காமிச்சிருப்பாங்க பாருங்க. இதோட இந்த படம் லென்த் இருக்கா எப்பாடே கொஞ்சமாவது குறைச்சிருக்கலாம் தோணுது. ஏன்னா ரொம்ப பெய்கிட்டே இருக்கு. நீங்க கொஞ்சமாவது எங்கேயும் மிஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதுவே புரியாது. ஆனால் லென்த்தா போய்கிட்டே இருக்குடே, எப்பண்டா முடியுமே அப்படின்னு தோணுது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது இன்டர்வல் எப்போ அப்படின்னு தோணுது. அந்த இடத்துக்கு படம் வந்து லென்த்தா இருக்கு. இதை பார்க்க போது எரிச்சலாக தான் வரும். படம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு நல்லா படங்க. ஆனால் நார்மல் ஆடியன்ஸ் இந்த படம் வருமா அப்படி கேட்டிங்கன்னா தெரியல.
எனக்கு தெரியும் ஏதோ மறந்துட்டு பாருங்க அந்த சிங்கிள் சால்ட் சொல்லி ஒன்று வச்சிருப்பானுங்க அது வந்து அந்த இடத்துக்கு தேவை கிடையாது பட் ஆனால் வந்து திணிச்சு வச்ச மாதிரி ஒரு இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீல் ஆகுது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ தோணுது ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தாக போய் இதை வச்சு வந்து நீங்க ஒரு 5 பார்ட் 8 பார்ட் எடுத்துடலாம் பாடை அவ்வளோ பெருசாக இருக்குங்க ஸ்டோரி ஸோ வந்து புரிஞ்சிக்க முடியல படத்தை இது இப்படி தான் அது அப்படி தான் எப்படி வந்துச்சு இது எப்படி அது சத்தியமாக புரியல எனக்கு ஃபைட் சீன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு எதுவுமே நான் சொல்ல விரும்பல நீங்களே போய் பார்த்துக்கோங்க ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய ஃபைட் சீன் இருக்குது நிறைய ஃபைட் சீன் இருக்கிறதுனால படம் வந்து கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் நிறைய தேவையான இடத்துல இப்போ ஃபைட் சீன் வைக்கிறாங்க அப்போது எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு தோணுது அவனை தூக்கிட்டு அடிச்சிருந்தாரு இது பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சூர்யாக்கான படம் ஏன்னா எல்லாம் வந்து ஒரு கேரக்டர் வச்சு மொத்த படமே கொண்டு இருப்பாங்க ஃபுல்லு சூர்யாக்கான படம் தான் இது சூர்யாகாண்டியே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்கு ஃபுல்லுமே இது சூர்யா படம் தான் ஸோ இது சூர்யா ஃபேன்ஸ் இந்த படம் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் ஆனால் இது நார்மல் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமா என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சூர்யா படம் மாதிரி தான் போகுது எல்லா சூர்யா பற்றி தான் அவர் சின்ன வயசுல என்ன பண்ணார் இவனுக்கு ஏன் அப்படி ஆக மாட்டேங்குது இவன் ஏன் இப்படி பண்ணுறான் இவனுக்கு என்ன ஆச்சு இவன் ஏன் அப்படி சிரிக்க மாட்டேங்கிறான் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற போது எல்லாமே டீட்டெயில் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்கு ஸோ அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க படத்தில் ஹீரோ நல்லா ஸ்ட்ராங்காக வச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வில்லனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக காமிச்சிருக்காங்க அது 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குற மாதிரி அவன் தான் ரவுடி பார்க்க போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வில்லனா ஒருத்தன் வருவான் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சரியான வீக்கு சோதா பையன் மாதிரி இருப்பான் கொஞ்சம் மாதிரி இருக்கான் எரிச்சலாக வருவான் பார்க்க போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு நல்லா வந்து காமிக்கிறாங்க நல்லா வந்து நானும் ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது நான் புது ரவுடியா பில்டப் பண்றாங்க இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு வில்லனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்க காமிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அதனால என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒன் டைம் வாட்ச் தேட்டர் போய் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிளான படம் தான் ஒரு ஆவரேஜ் படம் தான் ஆவரேஜோட பிலோ ஆவரேஜ் படம் தான் தேட்டரில் போய் ஒன் டைம் வேணா பார்த்துடுவாங்க ஸோ அது தவிர எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல இந்த வீடியோ முடிச்சுக்கிதான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்